நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்லைன் கோர்சஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், ஸோ என்ன சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம், என்ன டைமிங்ஸில் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பேட்ச் 1 இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் என்னென்ன டாபிக்ஸ் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பேப்பர் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பர், இன்னொன்று சிசாட்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேப்பர் இருக்கும். சரிங்களா, 2 பேப்பர் வந்து இருக்கும். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பரில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதாவது இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்த பாடத்துலேருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜாகிரஃபியிலேருந்து உங்களுக்கும் கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அது இந்தியன் ஜாகிரஃபியாக இருக்கலாம், அதுக்கடுத்து வேர்ல்டு ஜாகிரஃபியாக இருக்கலாம். இதில் வந்து நமக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டின்னு சொல்லுவோம், இந்த பாடத்தில் இருந்தும் நமக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் சார்ந்த கேள்விகளும் நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த கேள்விகள், சுற்றுச்சூழல், சூழலியல், உயிர் பன்முகத்தன்மை, இந்த பாடத்துலேருந்து உங்களுக்கு கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. இறுதியாக ஜென்ரல் சயின்ஸ், இந்த பாடத்துலேருந்து கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, அப்போது இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பேப்பரில் இத்தனை பாடங்கள்லேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஓகே, 100 கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு. அப்போ 200 மார்க்ஸுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து சிசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேப்பர், இந்த தாளுமே நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். இது வந்து குவாலிஃபைங் பேப்பர் தான். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 80 கேள்வி, 80 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ ஒவ்வொன்றில் 27 கேள்வி வந்து கேட்பாங்க. சரிங்களா, 27 28 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடத்துலேருந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கான இப்போ நம்ம பார்த்த இதுக்கும் நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது எடுத்து கொடுக்குறோம். அப்போ இந்த ஜெனரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய இந்த எல்லா பாடங்களும் நம்ம கிளாஸாக வந்து எடுத்து கொடுக்குறோம். அதே மாதிரி சிசாட்டில் ரீசனிங், அதுக்கடுத்து ஆப்டிடியூட். சரிங்களா, சிசாட் பொறுத்த வரைக்கும் 27 மொத்தம் வந்து 80 கேள்வி கேட்குறாங்க. இந்த 80 கேள்விகளை 80 கொஸ்டின்ஸில் நீங்கள் 27 கொஸ்டின் சரியாக போட்டிங்கன்னாவே நீங்கள் கட் ஆஃப் வந்து ரீச் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து ஒரு குவாலிஃபைங் பேப்பர் தான். சரிங்களா, அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லாமே நம்ம ஓவரால் ப்ரிலிம்ஸ் கோர்ஸாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தனித்தனி பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடங்களுமே நம்ம உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா, அப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியுமா, யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எழுத முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து வேறு எக்ஸாம்ஸ் எழுத முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் டிஎன்பிசியில் என்ன எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜிஎஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஸோ இது சேம் சிலபஸ் தான். இங்கே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இதே வச்சு உங்களால் எல்லா எக்ஸாம் எழுத முடியும். உதாரணத்துக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணக்கூடிய டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் 4 எல்லாமே எழுத முடியும். ஆனால் இங்கே குரூப் 2, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தமிழ் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ் இல்லைனா இங்கிலீஷ் அப்படின்றது இருக்கும். அதை மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு நீங்கள் படிக்கிறதே வந்து போதும். சரிங்களா, இங்கே கூட எல்லா எக்ஸாமே டிஎன்பிசி குரூப் 1, அதுக்கடுத்து டிஎன்பிசி குரூப் 2, டிஎன்பிசி குரூப் 4, அதுக்கடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், அதுக்கடுத்து சிஜிஎல், இந்த எக்ஸாமுக்கும் சரி, வேறு என்ன இந்தியாவில் நடக்கக்கூடிய என்ன கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலிமா உங்களால் எல்லா எக்ஸாமும் எழுத முடியும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு பேசிக் அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எல்லா எக்ஸாமும் உங்களால் கண்டிப்பாக வந்து எழுத முடியும். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து எனஃபாக இருக்கும் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அப்போ இந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஜூம் ஆப்பில் உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டெய்லி கிளாஸ் உங்களுக்கு மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா, திங்கட்கிழமையிலேருந்து மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு டெய்லி வந்து கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு வீக் டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா, இந்த கிளாஸோடய உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ அதுக்கடுத்து அதே தான் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அதுக்கடுத்து கிளாஸ் டைமிங் வந்து என்னது, இந்த ஃபஸ்ட்டு பேட்சில், ஸோ இது வந்து மார்னிங் பேட்ச். ஸோ உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது மார்னிங் 5:30 to 8 AM உங்களுக்கு டெய்லியுமே கிளாஸ் இருக்கும். ஸோ மண்டே டு சாட்டர்டே, ஸோ இந்த டைமிங் வந்து கிளாஸ் இருக்கும். சண்டே அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வீக்லி நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அப்படிங்கிறதும் இந்த பேட்சில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதே மாதிரி நோட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர்மெண்ட் சோர்ஸஸ் வச்சு தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பாடங்களுக்கு எதுக்கெல்லாம் நோட்ஸ் கொடுக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எதுக்கெல்லாம் நோட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஸோ தனியாக உங்களுக்கு நோட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கடுத்து கிளாஸில் நடத்தக்கூடிய அதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸே உங்களுக்கு வந்து போதும். ஸோ எல்லா பாலிட்டி பொறுத்த வரைக்கும், ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், வேறு பாடங்கள் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நோட்ஸும் போதும். தேவையான இடத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா,
அப்போது இந்த கோர்ஸில் வந்து யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்சியர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. உங்களால் டெய்லியுமே கிளாஸ் வந்து கண்டிப்பாக வர முடியும். பிகாஸ் ஜாயின் பண்ணிட்டு இங்கே வரல அப்படின்னா அது வந்து நாட் ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. கம்மிங் இயர் நீங்கள் வந்து சின்சியராக எழுத போகிறீங்க. நீங்கள் இந்த ஆண்டுகளுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளுக்கான யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு இலக்கா இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் நம்ம கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ப்ரிலிம்ஸ்க்கு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ வேறு எங்கேயுமே நீங்கள் கோச்சிங் போக வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ப்ரிலிம்ஸ்க்காக. ஓகேங்களா? நீங்கள் மெயின்ஸுக்கு வேணால் ஆன்சர் ரைட்டிங் அந்த மாதிரி போய்க்கலாம். அதுக்கும் நம்ம கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்போம். ஓகே. ஸோ அப்போது 2025, 2026, 2027 இந்த ஆண்டுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த கோர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ கிளாஸ் டைமிங் அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொன்னபடி காலையில் 5:30லேருந்து 8 மணி வரைக்கும். ஓகேங்களா? காலை மட்டும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். மண்டே டு சாட்டர்டே உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். டெய்லியுமே லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? லைவாக எந்த ஒரு அதாவது முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கோங்க அப்படின்லாம் நம்ம கொடுக்க போகிறதில்ல. எப்போயுமே உங்களுக்கு லைவாக தான் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜூம்லேயே உங்களால் கேட்டுக்க முடியும். நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாடம் நடக்கிறப்ப நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் என்கொயரி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. நீங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிமிட்டட் சீட் அப்படிங்கிறது தான் இருக்குது. முடிஞ்சளவு நீங்கள் கூடுமானவரை நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து கிளாஸஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணுமோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அஃபீஷியல் சோர்சஸ் இதை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். கிளாஸ் அப்படிங்கிறது ஜூம் ஆப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா 2025லையோ 2026லையோ சிலபஸ் மாறுது. இப்போலாம் வந்து சிலபஸ் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேறு ஏதாச்சும் அப்டேட் வருது அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஆக்சுவலாக இப்போ இருக்கு இல்லையா, இந்த சிலபஸ் வச்சு உங்களுக்கு கிளாஸ் போகும். சப்போஸ் யூபிஎஸ்சி சிலபஸ் மாற்றிட்டாங்க அப்படின்னாலுமே கூட அவங்க என்ன சிலபஸ் மாற்றுறாங்களோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து கொடுப்போம். ஓகே. ஸோ சிலபஸ் மாறும், சிலபஸ் மாறாது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். அவங்க என்ன சிலபஸ் வச்சாலுமே கூட அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது மாறும். நம்ம உங்களை டேக் கேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த பேட்சில் வந்து யார் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து நீங்கள் கல்லூரி போயிட்டுருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கலாம், செகண்ட் இயர் படிக்கலாம், ஃபைனல் இயர் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓனாக படிக்க முடியும். நீங்கள் ஓனாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் கண்டிப்பாக ஓனாக வந்து படிக்கலாம். அதாவது ஓனாக படிக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த நம்ம சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய காணொலிகள் ஓனாக படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் இருக்கும், இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜில் யூஜி படித்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி நீங்கள் யூஜியில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படித்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி மாஸ்டர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அதே மாதிரி ஒர்க்கிங் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு இந்த டைமிங் வந்து ஓகேவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் இந்த டைமிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒத்து வரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த கிளாஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி 2025, 2026, 2027 இந்த ஆண்டுக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிஎஸ்க்கான இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி சிசாட்லேயும் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரிலிம்ஸ், அதாவது ப்ரிலிம்ஸுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கோ ஸோ எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டியூரேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 6 மந்த் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க, கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து பே பண்ணிடலாம். நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு கூகுள் ஃபார்ம் நீங்கள் பே பண்ணோன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் டீடெயில்ஸாக நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இந்த நம்பருக்கு இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பொறுத்து மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஜென்ரலாக யூபிஎஸ்சிக்கான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் எனக்கு இந்த நம்பரில் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? இந்த கிளாஸஸ் பொறுத்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப, என்கொயரி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்ச் 7லேருந்து உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் கிடையாது, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டெலகிராமில் யூபிஎஸ்சிக்கான நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து போட்டுறோம். நீங்கள் டெலகிராம்லேயும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் டவுட் இருக்குது, இந்த பேட்ச் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னாலுமே கூட நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.